இந்தியாவுல நம்ம பயன்படுத்துற ஆதார் கார்டுல பல அதிரடியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க. அப்படி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது? இந்த குட்டி நியூஸ்ல பார்க்கலாம். இந்தியாவுல மிக முக்கியமான ஒரு அடையாள ஆவணமா பார்க்கப்படுறது தான் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை அஃபிஷியலா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். இந்த ஆதார் கார்டு வச்சு தான் ஸ்கூல்ல சேர்றதுல இருந்து காலேஜ், ஆஃபீஸ்க்கு போறதுல இருந்து எல்லா இடத்துலயும் ஆதார் கார்டு தான் யூஸ் ஆகுது. நம்ம மொபைலுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும்னா கூட இந்த ஆதார் கார்டை தான் பயன்படுத்துறோம். இப்படி இந்த ஆதார் கார்டை நம்ம எல்லா இடத்துலயும் கொடுக்கறதுக்கு நம்ம அதிகமா ஜெராக்ஸ் தான் எடுப்போம். இப்படி நம்மளோட ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய ஆதார் நம்பர் எல்லா இடத்துலையுமே பகிரப்படுது. அப்படி பகிரப்படும் போது பல சைபர் கிரைம் மோசடிகளும் நம்ம நம்பரை வச்சு நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆதார் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சைபர் மோசடிகள் எல்லாத்தையும் தடுக்கிற விதமா இப்போ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டில் நம்மளுடைய போட்டோ இருக்கும், நேம் இருக்கும், நம்மளோட அட்ரஸ், நம்மளுடைய ஆதார் எண் இது எல்லாமே இருக்குது. ஆனா இப்போ கொண்டு வர போற புதிய ஆதார் கார்டில் நம்மளுடைய போட்டோவும் ஒரு QR கோட் மட்டும்தான் இருக்குமா. அதுல நம்ம நேம் கூட இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்மளோட அட்ரஸ், நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் இது எதுவுமே அந்த ஆதார் கார்டில் பதிவாகாதாம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் அதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஆதார் நம்பர்ல இருந்து நம்ம யாருன்ற மொத்த டீட்டெயில்ஸுமே அதுக்குள்ளே தான் வரும். இந்த QR கோடை சாதாரணமாக நம்ம யாராலையும் ஸ்கேன் பண்ண முடியாது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு QR மிஷினை உருவாக்குவாங்க. இந்த மிஷின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களே. அதாவது ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், அப்புறம் சிம் கார்டு பயன்படுத்துகிற இடம், ஹோட்டல் இந்த மாதிரியான ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் இந்த QR மிஷினை கொடுப்பாங்க. இப்படி இல்லைனா நம்ம ஃபோனில் ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்குவாங்க. அந்த மொபைல் ஆப்போ எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. இதே போல் அங்கீகரிக்கப்பட்ட சில நிறுவனங்களால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த மொபைல் ஆப் மூலியமாக அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த புதிய ஆதார் கார்டை டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஆதார் கார்டு வந்துருச்சுன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய ஒரிஜினல் அந்த ஆதார் கார்டு தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த சைபர் மோசடிகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆதார் கார்டையே உருவாக்க போறாங்களாம். இப்படி இந்த மோசடிகளை தடுக்க கவர்மெண்ட் தயாரிக்கிற இந்த புதிய ஆதார் கார்டு பெனிஃபிட்டா இருக்குமா இல்லையான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.